ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆயிஷா என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இப்பொழுதுதான் ஒரு பெண்மணி வந்து விட்டு சென்றால் அந்த பெண்மணி நடந்து கொண்ட அந்த முறையை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை, ஆகவே அழுகிறேன் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன நடந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், 2 கை குழந்தையோடு ஒரு தாய் வந்தால் பசியினுடைய கொடுமையை என்னிடத்திலே சொன்னார். நான் அந்த 3 பேருக்கும், தாய்க்கும் 2 குழந்தைக்கும் தேவையான 3 பேரித்தம்பழம் வீட்டில் உண்டுமா என்று பார்த்தேன். வீட்டில் இருந்ததோ 2 பேரித்தம்பழம். யா ரசூலல்லாஹ், 3 பேரித்தம்பழம் இருந்தது. யா ரசூலல்லாஹ், நான் அந்த 3 பேரித்தம்பழத்தையும் கொண்டு வந்து அந்த 2 குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கும் கொடுத்தேன். குழந்தைகள் அவசர அவசரமாக அந்த பேரித்தங்கனிகளை குழந்தைகள் தின்றது. 3வது இருக்கிற பேரித்தம்பழம் தாயாகிய தனக்குரியது என நினைத்து அந்த தாய் உண்ண போகும்போது அந்த குழந்தைகள், தாயே அதுவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்க, அந்த குழந்தை தனக்குரிய பேரித்தம்பழத்தை 2ஆக பீத்து பாதி பாதி 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து அவள் பட்டினியாக நின்றாள். யா ரசூலல்லாஹ், மீண்டும் நான் வீட்டுக்கு சென்று அந்த தாய்க்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று பார்த்தேன். நமது வீட்டில் ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ் என்றார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வருத்திக் கொண்டு மிகப்பெரிய தியாகம் செய்து குழந்தைகளுக்காக வேண்டியே வாழ்கிற அந்த தாய் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஆடம்பர பொருள்களை வாங்கி குவிப்பதற்காக, வசதிகளை பெருக்குவதற்காக, உலகத்தில் அண்டை வீட்டு பெண்ணை விட நாம் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நமது உறவினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் போது நாம் எப்படி ஏழை எளியவர்களாக இருக்க முடியும் என்பதற்காக, சமுதாயத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி காண்பிப்பதற்காக, நாமும் நம்முடைய கணவன்மார்களும் நம்முடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹராம் ஹலாலை கூட பார்க்காத குடும்பங்கள் இந்த சமுதாயத்திலே எத்தனை பேர்கள். 1000 காரணங்கள் அந்த அன்றைய கால பெண்களுக்கு இருந்தது. ஹராமான வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்கு 1000 காரணங்கள் அன்றைக்கு பெண்களிடத்தில் இருந்தது. உண்பதற்கு அன்றைக்கு உணவில்லை, அங்கே உடுப்பதற்கு அங்கே உடை கிடையாது, நல்ல வீடுகள் கிடையாது, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது. இருந்தாலும் அந்த குடும்பம் அல்லாஹ், மறுமை, சொர்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று 24 மணி நேரம் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கவாசிகள். அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் பெற வேண்டும். நம்முடைய சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகள்